மெய்கண்ட தேவர் வரலாறு. சைவ சமயத்தில் சமய குருவர்கள் 4 பேர் ஆவர். அதனைப் போலவே சந்தான குருவர்களும் 4 பேர் ஆவர். சமய குருவர்கள் 4வரும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமின்றி தனித்தனியே குருவானவர்கள். ஆனால் சந்தான குருவர்களோ ஒருவருக்கொருவர் சீடர்கள். சந்தான குருவர்களால் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு மடங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு மடங்களின் மூலம் பாடங்கள் சொல்லப்பட்டன. சந்தான குருவர்களின் திருவுருவச் சிலைகள் அந்தந்த மடங்களிலே காணப்படும். இத்தகைய சந்தான குருவர்கள் 4வரில் முதன்மையானவர் மெய்கண்ட தேவரே ஆவார். இவரது காலம் கிபி 1223 ஆகும். மெய்கண்ட தேவர் சைவ சமய சாஸ்திர மரபையும் சைவ சமயத்துக்கான குருமரபையும் தோற்றுவித்தவர் ஆவார். நடுநாட்டில் கடந்தை என்று அழைக்கப்பட்ட பெண்ணாடகம் எனும் ஊரில் அச்சுத கலப்பாளர் எனும் கார்காத்த வேளாளர் மரபினர் வாழ்ந்து வந்தார். இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். இவரது மனைவி மங்களாம்பிகை. இவர்களுக்கு மகனாக கார்காத்த வேளாளர் குடும்பத்தில் அவதரித்தார் மெய்கண்ட தேவர். திருவெண்காடு ஈசனின் அருளால் பிறந்தவர் என்பதால் பெற்றோர்கள் இவருக்கு சுவேதேன பெருமாள் என்று பெயரிட்டனர். மெய்கண்ட தேவரின் தந்தை பெயராக அச்சுத கலப்பாளர் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது அவரது இயற்பெயர் இல்லை என்றும் கார்காத்த வேளாளர்களின் கோத்திர பெயரே அச்சுத கலப்பாளர் என்பதாகும். மெய்கண்ட தேவரின் தந்தை கார்காத்த வேளாளரின் முன்னவராக திகழ்ந்திருக்கலாம். அதனாலே கோத்திர பெயராலே சுட்டப்பட்டுள்ளார் என்றனர். மெய்கண்ட தேவரின் முன்னோர்கள் குறுநில மன்னர் வம்சாவளியினராக அறியப்படுகின்றனர். மெய்கண்ட தேவர் கடந்தையில் வாழ்ந்து வரும் காலத்தில் அவரது தாய்மாமன் இவரிடத்தில் மிகவும் அன்பு பாராட்டி தன்னூராகிய திருவெண்ணைநல்லூருக்கு அழைத்து கொண்டு போயினார். சமயக்குறவர்களில் முதல்வரான சம்பந்தர் தம் 3ஆம் வயதில் பார்வதி தேவியின் அருளால் ஞானப்பால் உண்டு உபதேசித்தாரே, அதனைப் போலவே இவரும் தமது 3ஆம் வயதில் பரஞ்சோதி முனிவரின் குருவருளால் ஆட்கொள்ளப்பட்டு ஞான உபதேசம் பெற்றார். தனது குருவான பரஞ்சோதி முனிவர் உபதேசித்த சிவஞான சூத்திரங்களை தமிழில் அருளி செய்தார். மெய்கண்ட தேவரே அதற்கு வார்த்திகமும் அருளி செய்தார். அந்நூல் சிவஞான போதம் என்றும் வழங்கப்படலாயிற்று. இதுவே சைவ சித்தாந்த நூல்களுள் முதன்மை நூலும் இன்னபிற சைவ சித்தாந்த நூலுக்கு ஆதாரமான நூலுமாக அமைந்தது. மெய்கண்ட தேவர் ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சிவ ஐக்கியம் அடைந்தார். இவரது குருபூஜை தினத்தை சைவர்கள் சிறப்பாக கொண்டாடுவர். மெய்கண்ட தேவர் பிறந்த இடமான பெண்ணாடகத்தில் கலப்பாளர் மேடு என்னும் பெயர் வழங்கிய இடத்தை கண்டுபிடித்து அங்கே மெய்கண்ட தேவருக்கு ஆலயத்தினை திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் அமைத்துள்ளனர்.